வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து சாதா ப்ளவுஸு கட்டிங் போட போகிறோம். இது 10 நிமிஷத்தில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் போடுறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க கட்டிங் போடுறது பார்க்கலாம். பாருங்க பாருங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பாருங்க இப்படி இருக்குதுங்களா? 2 கை ஒன்றா வச்சுட்டு இப்படி உள்ளே திருப்பிட்டு உங்களுக்கு அளவு மாறாத இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. பாருங்கள் இதை அப்படியே வச்சு அளவு எடுக்க போகிறோம். உடம்பு அளவு வச்சுட்டு இப்போ கைக்கு தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அளவு போட போகிறோம். பாருங்கள் இந்த கைக்கு துணியை கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு பேக்குக்கு மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுட்டு இதை பாருங்கள் 1.5 இன்ச்சு விட்டுட்டு பாருங்க அளவு கரெக்டாக இருக்குது. இதை பாருங்க. இப்போ இந்த துணி எடுத்து முன்னாடி போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு அளவு எடுக்கணும். பாருங்க அப்படியே இந்த ப்ளவுஸ் அப்படியே வச்சு தான் அளவு எடுக்கிறேன். பாருங்க இது கழுத்து சுத்தளவு, இது ஷோல்டரு, இது கழுத்து இறக்கம். இது வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஆம்கோல், இது வந்து உடம்பு சுத்தளவு. இது பாருங்க. இது வந்து கப்புக்கான உயரம். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் இறக்கம் வச்சிருக்கிறேன். இது வந்து பட்டன் பீஸ். இது 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அங்கே டாட் பிடிக்கிறதுக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து ஆம்கோல் கீழே இறக்கம். இது பட்டி ஜாயின் பண்ணுற பகுதி. இதுலேருந்து இது ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது நேராக மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து 3, இவங்களுக்கு வந்து நான் 2.5 தான் வைக்கிறேன். கொஞ்சம் வயசானவங்க நல்லா 2.5 வச்சுருக்கேன். உயரமும் 2 வச்சுருக்கிறேன். இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4.25 வருது. 4.25 பாதி 2.25 வச்சுருக்கிறேன். இதுலேருந்து இந்த உயரம் வந்து 2.5. இப்போ இது வந்து 5.5 தான், 5 தான் இருக்குது. 5 தான் இருக்குது. 1 இன்ச்சு வந்திருக்கு. இதில் 3/4 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இதிலிருந்து
இந்த ஷேப்புக்காக இந்த ஒரு அளவு வச்சுட்டு 4.5 வச்சுருக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே கட்டிங் போட்டுக்க வேண்டியது தான். இங்கே ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கோங்க. இந்த 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு இது வந்து இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான். அந்த 2 இது ஃப்ரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி மட்டும் எடுத்துட்டு இதில் ஷேப் எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் நெக்கு. ஆறு வச்சுக்கோங்க, ரொம்ப இறக்கமாக இருக்கும். எடுத்துட்டு பேக் நெக்குக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து ப்ளவுஸு, இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பட்டன் பீஸு, பட்டி இதெல்லாம் ஜாயின் பண்ணலாம். இதோ வருங்க, கட் பண்ணலாம். இதோ கைக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கை ஒயரம் அப்படியே போட்டுக்கிறேன். 1 இன்ச்சு விட்டுட்டு இங்கே வந்து கை கொஞ்சம் குறைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு, தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படியே வச்சுருக்கேன். பாருங்க, கை தையலுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இப்போ நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு பாருங்க, இது நல்ல பக்கம், இதுதான் நல்ல பக்கம். பாருங்க, இது அப்படியே வச்சுட்டு இப்போ ஷேப் எடுத்துக்கோங்க. பாடிக்கு ஷேப் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டுக்கு, அதே மாதிரி கைக்கு வந்து ஷேப் எடுத்துக்கோங்க. இதை பாருங்க, 1/2 இன்ச் அளவு வச்சுருக்கேன். பாருங்க, கைக்கு ஷேப் எடுத்தாச்சு. இது முடிஞ்சு, ஆமாம், ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்துக்கு மட்டும்தான் இது ஷேப் வரணும். 4 துணி ஷேப் எடுத்துடாதீங்க. இப்போ பட்டன் பீஸு, இது பட்டி பீஸுக்கு பாருங்கள், நான் அளவு ஜாக்கெட் வச்சு எடுத்துக்கிறேன்.
இது வந்து மேல் பட்டிக்காக எடுக்கிறேன். அது கொஞ்சம் கூட ஜாஸ்தி தான் இருக்கணும். இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இது மேலே போட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் மீதி வந்த துணியை அதை அப்படியே ஷேப் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது இப்போ சரியாக இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், தையலுக்கு போக இது கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், இதுவும் கரெக்டாக வந்துச்சு. இந்த பாருங்கள், இதுவும் கரெக்டாக வந்துச்சு. இதில் கொஞ்சம் தான் தையலுக்கு போகும், மீதி இது மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது பட்டன் பீஸ், நெக்கு பீஸு கட் பண்ணுறேன். ஷேப் வந்து கிராஸாகவே எடுத்துக்கோங்க. பைப்பிங் வச்சாலும் சரி, நீங்கள் மிஷினில் வந்து அடித்து பைப்பிங் அந்த மாதிரி வச்சாலும் சரி. இதை பாருங்கள், பாருங்கள், இது வந்து கழுத்து பீஸுக்கு இந்த கரை இருக்கிறது வந்து நீங்கள் காஜா பீஸ்க்கு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. தச்சுட்டு மீதி ஏதாவது கிராஸ் இருந்துச்சுன்னாக்கா கட் பண்ணி போட்டுடுங்க. இது சரியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், பட்டன் பீஸ் சரியாக இருக்கும். இதில் கொக்கி பீஸ்க்கு 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச் ஆகணும். இது ஹைட்டு நம்ம தைச்சிட்டு மீதி துணியை கட் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே இந்த ஒரு ப்ளவுஸுக்கு கட்டிங் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரியே ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு தைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். பாருங்கள், இந்த ப்ளவுஸு கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அளவு ப்ளவுஸு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் கட்டிங் போடுறதுக்கு உட்காந்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு ப்ளவுஸை கட்டிங் போட்டுடலாம். அதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மிஷினில் போய் உட்காந்திங்கன்னா அதே 15 நிமிஷத்துக்குள்ளே ஜாக்கெட்டும் தைச்சி முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா தைக்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.